ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு சாஸ் ரெசிபிங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு சாஸுங்க. இதோட பேர் வந்து பன்னீரின் ஹாட் கார்லிக் சாஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பன்னீரின் ஹாட் கார்லிக் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீரின் ஹாட் கார்லிக் சாஸ் செய்கிறதுக்காக 1/2 kg பன்னீர் எடுத்து அது க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். மைதா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது கூடவே பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் அஜினமோட்டோ சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சேர்த்துக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரில் சேர்த்துருக்கிற அந்த மசாலாலாம் கோட்டிங் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அது மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குன்னுட்டு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆயில் சூடு வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. ஆயில் நல்லா சூடேறி வந்திருக்கு. அப்படியே பன்னீரை போட்டுக்கலாம். கண்டிப்பாக சூடான ஆயிலில் தான் போடணும். சூடு கம்மியாக இருந்தால் அந்த கோட்டிங் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா சூடான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பன்னீர் ரொம்ப நேரம் ஆயிலில் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. அது ஆல்ரெடி பாயில் ஆகி தான் இருக்கும். இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்கிறதுல நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வந்ததுக்கப்புறம் முதல்ல சேர்த்துக்க போகிறது ட்ரை சில்லி. அதுக்காக 3 எடுத்து 2ஆக உடச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஹாட் கார்லிக் சாஸ்ன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்காக நம்ம பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்காக ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. சைனீஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பொரியக்கூடாதுங்க. ஒரு அளவுக்கு பொரிஞ்சாவே போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கணும். அதுக்காக 200 கிராம் ஆனியன் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமான பொருள் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அது எப்படி ரெடி பண்ணுற அந்த வீடியோவும் நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இந்த சில்லி பேஸ்ட்டை காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு. இந்த பேஸ்ட்டு செய்கிறதுக்காக குண்டூர் சில்லியும் பேரிகை சில்லியும் 2த்தையும் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி சப் ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களானாக்கா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வேணால் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்காக 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம், அதை முழுசாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாங்க. நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும் வாங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது இதில் சேர்த்துக்க போகிறது சைனீஸ் ஐட்டம்க்கான முக்கியமான பொருள் அஜினமோட்டோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வெனிகர் சேர்த்துக்கலாம் ஒரு 50 ml. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொதி வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல். இதை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக தண்ணி சேர்த்து தான் கரைச்சிக்கணும். இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா அந்த சாஸ் வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணுன்றதுக்காக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கொதி வர்ற சமயத்தில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே திக்காயிடுச்சு. முன்ன எப்படி கொதி வந்துட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் அப்படியே கொதி வர்றது அப்படியே ஸ்லோவான மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த திக்னஸ்னால தான் இந்த மாதிரி ஆகுதுங்க. நம்ம கரைச்சி ஊற்றின கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாவே போதும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சமயத்தில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கலாம். நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறது பன்னீர். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து இந்த சாஸில் போட்டோம்னா இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பன்னீரின் ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு அப்புறம் அடுத்தது நம்ம அப்லோட் பண்ண போகிறது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சைனீஸ் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்றதை செஞ்சு காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வீட்டிலேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.